निम्नलिखित पात्रों का परिचय दीजिए। फर्स्ट वन जीवनलाल। जीवनलाल बहु की विदा एकांकी का प्रमुख पात्र है। முதன்மையான கேரக்டர் जीवनलाल। बहु की विदाன்ற एकांकीல முதன்மையான கேரக்டர் जीवनलाल। एकांकी की कथा वस्तु का आधार जीवनलाल की धन लोलुपता ही है। இந்த ஏகாங்கியோட கதாவஸ்து கதை கரு எதை ஆதாரத்தை கொண்டிருக்கிறது? ஜீவன்லாலோட அந்த பேராசையை தான் ஆதாரமா கொண்டிருக்கு. அதை வச்சுதான் கதையே உருவாகுது. अंत में जीवनलाल के मन परिवर्तन द्वारा एकांकी का उद्देश्य पूरा होता है। கடைசியில அவர் அந்த பேராசையை விட்டுட்டு மனம் மாறுறது வழியாக இந்த ஏகாங்கியோட நோக்கம் நிறைவேறுது. ஜீவன்லால் ரமேஷ் और गौरी के पिता हैं। जीवनलाल யாரு? ரமேஷ் மற்றும் கௌரியுடைய அப்பா. ரமேஷ் की शादी में जीवनलाल बहुत दहेज चाहते थे। ரமேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அது மூலியமா நிறைய டௌரி நமக்கு வேணும் அப்படின்னு அவர் விரும்பினார். கமலா கே பாய் பிரமோத் நே தஹேஜ் தோ தியா ஹே. கமலாவை தான் ரமேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. கமலாவினுடைய சகோதரன் பிரமோத் அவனும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு தஹேஜ் கொடுத்தான், டௌரி கொடுத்தான். பர் 5000 रुपये பாக்கி रह जाता है। ஜீவன்லால் கேட்டதுல 5000 ரூபாய் இன்னும் பாக்கி கொடுக்க வேண்டியது இருந்தது. जीवनलाल का लालची मन यह सह नहीं सकता। இன்னும் 5000 கொடுக்கலையே அப்படின்னு அவரோட அந்த பேராசை பிடிச்ச மனசை அதை சகிச்சுக்க முடியல. இன்னும் கொடுக்கலையே அப்படின்ற எண்ணமே அவருக்கு இருந்தது. जब प्रमोद अपनी बहन को पहले सावन पर अपने घर ले जाने आता है। प्रमोद பெஹலே சாவன், அதாவது இப்ப புதுசா கல்யாணமான பொண்ணை ஒரு சீசன்ல போயிட்டு அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. எப்படி நம்ம தமிழ் முறைப்படி ஆடி மாசத்துல அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வர பழக்கம் இருக்கு, அந்த மாதிரி ஹிந்தி முறைப்படி பெஹலே சாவன் அந்த சீசன்ல போய் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வர பழக்கம். அவனோட சிஸ்டரை கூட்டு வர்றதுக்காக பிரமோத் போறான். அப்பனே கர் லே ஜானே ஆத்தா ஹை, அவனோட சிஸ்டரை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக போனப்ப வே साफ साफ कह देते हैं कि पहले 5000 सौंप जाए, उसके बाद कमला की विदाई होगी। அவரு நல்ல திட்டவட்டமா சொல்லிடுறாரு, மறைமுகமா கூட சொல்லல, நேருக்கு நேராவே சொல்லிடுறாரு. முதல்ல 5000 ரூபாய ஒப்பட, அப்புறமா உன் தங்கச்சிய கூட்டிட்டு போ, அப்பதான் அவளுக்கு நான் அனுப்பி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜீவன்லால் கி பி பேட்டி ஹை, ஜீவன்லாலுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. உஸ்கா நாம் கௌரி ஹை, அவளோட பேர் கௌரி. உஸ்கி பி ஷாதி ஹோ கயி தி, அவளுக்கும் இப்பதான் திருமணம் முடிந்திருக்கிறது. पहले सावन पर जीवनलाल अपनी बेटी के आने की बड़ी प्रतीक्षा में थे। இவரும் அவரோட பொண்ணு எப்போ வருவா, முதல் சாவனுக்கு வருவாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. कमला की विदाई जिस कारण से नहीं होती उसी कारण से जीवनलाल की बेटी गौरी की भी विदा नहीं हुई। கமலாவை எதுக்காக இவர் அனுப்ப மாட்டேன்னு சொன்னாரு, அதே காரணத்துக்காக தான் ஜீவன்லாலோட பொண்ணு கௌரியும் இங்க வரல, அவளையும் அனுப்பிவிடல. तभी उनको शराफत इंसानियता आदि चीजें की याद आती है। இப்பதான் அவருக்கு ஒரு நாகரிகம், ஒரு மனசுத்தன்மை இதெல்லாம் இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவர் அந்த மாதிரி செய்யும்போது அதெல்லாம் அவர் யோசிக்கல, அவருக்கு நடக்கும்போது ஒரு மனுஷத்தன்மை இல்லாம நடந்துக்கிறாங்களே இப்படி அப்படின்னு யோசிக்கிறாரு. இங்கே கெகரி சோட் லகித்தீங்க, அவருக்கு ரொம்ப ஆழ்ந்த மன வருத்தமா இருக்கு. इसी चोट का परिणाम उनका मन परिवर्तन है। இதே மாதிரி தானே நம்ம இன்னொரு வீட்டு பொண்ணு அனுப்ப மாட்டோம்னு சொல்றோமே, அவங்க மனசும் இப்படிதானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் மனசு மாறுது. மண் பரிவர்த்தன் है। वे मानते हैं कि बेटी और बहू में भेद नहीं है। இப்பதான் அவரு ஏத்துக்கிறாரு, பொண்ணும் மருமகளும் ரெண்டு பேருக்கும் எந்த பாகுபாடும் இல்ல. எப்படி நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும்னு காத்துட்டு இருக்கோமோ அதே மாதிரிதான் அவங்க வீட்லயும் காத்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் எப்படா வீட்டுக்கு போவோன்ற ஆர்வம் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. वे कमला को उसके भाई के साथ भेजते हैं। இதெல்லாம் யோசிச்சுட்டு கமலாவை அவரோட சகோதரன் கூட அனுப்பி வைக்கிறார்.